ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளுக்கு கூட ஒரு நல்ல ஒரு தலைப்பின் மூலமாக ஆண்டவருடைய வேதத்தை வாசிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருக்கு பிரியமானது என்ன? கர்த்தருக்கு பிரியமானது என்ன? நல்ல அருமையான ஒரு நல்ல ஒரு தலைப்பு. எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த நாளுக்கு கூட விசேஷமாக பிரியம், ஆண்டவருடைய பிரியம் என்ன, மனிதர்களுடைய பிரியம் என்ன? இந்த உலகத்தில் வாழ்கிற 800 கோடி மக்கள் மத்தியில் உங்களுடைய விருப்பம், உங்களுடைய பிரியம், உங்களுடைய ஆசை, உங்களுடைய கோரிக்கை என்ன என்று சொன்னால் அவர்கள் பெரிய பட்ஜெட்டே போட்டு தருவாங்க. பட் ஆண்டவர், அவர்கள் உண்டாக்கின ஆண்டவருக்கு என்னங்க விருப்பம் அப்படின்னு சொன்னால் அது அவர்களுக்கு தெரியாது என்று தான் சொல்ல முடியும். சிலர் தெரிந்த கூட அதை எப்படி செய்யணும் என்று செயல்முறையில் செயல்படுத்தாத இருக்கிற மக்களையும் நாம் பார்க்க முடியும். எனவே கர்த்தருடைய பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு பிரியமானது என்ன? இன்னைக்கு உலகத்தில் வாழ்கிற மனிதர்கள் தன் கணவனுக்கு எப்படி பிரியமாக வாழலாம், தான் கணவனை எப்படி சந்தோஷப்படுத்தலாம், தான் கணவனுக்கு என்ன பிடிக்கும் என்பது குறித்து அறிந்திருக்கிற மனைவிகள், தன்னுடைய மனைவியை எப்படி சந்தோஷப்படுத்த வேண்டும், தன்னுடைய மனைவிக்கு என்ன விருப்பம், தன்னுடைய மனைவிக்கு என்ன தரணும் என்று விரும்புகிற அல்லது அதுக்கு பிரயாசப்படுகிற புருஷர்களும், தாய் தகப்பனுக்கு எப்படி பிரியமா இருக்கணும், அவர்களுடைய விருப்பம் என்ன என்று பிரயாசப்படுகிற பிள்ளைகள், பிள்ளைகளுக்காக இரவும் பகலும் பிரயாசப்பட்டு தங்களுடைய பிள்ளைகளுடைய விருப்பத்தை, பிரியத்தை நிறைவேற்றுகிற அப்பா அம்மா பெற்றோர்களை நாம் பார்க்கிறோம். எனவே அருமையான ஒரு இந்த காலை வேலையில கூட விசேஷமாக இந்த ஆண்டவருடைய வார்த்தை தியானிக்கும் பொழுது ரொம்ப அற்புதமாக கர்த்தருக்கு பிரியமானது என்ன, வானத்தையும் பூமி உண்டாக்கின அவருடைய பிரியம் என்ன, நம்ம உண்டாக்கின அவருடைய பிரியம் என்ன, அவருடைய விருப்பம் என்ன. ஆகவே தான் இந்த நாளில் கர்த்தருக்கு பிரியமானது என்ன, கர்த்தருக்கு பிரியமானது என்ன. ஒரு வாலிப மகனும் ஒரு வாலிப மகளும் தங்களுடைய வாழ்க்கையில் அவர்களை நேசிக்கிற அந்த நேசிப்பில் அவங்களுடைய விருப்பம் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் கொடுக்க ஆரம்பிப்பார்கள், பேச ஆரம்பிப்பார்கள், அதை பகிர்ந்து கொள்ள ஆரம்பிப்பார்கள், அவங்களுடைய கிரிகளிலே அதை காண்பிப்பார்கள். எனக்கு அருமையான தேவச்சனமே, கர்த்தருக்கு பிரியமானது என்ன, நம்ம உண்டாக்கின ஆண்டவருக்கு பிரியமா வாழ்வது எப்படி, அவருக்கு பிரியமாக நம்ம ஜீவிப்பது எப்படி என்பதை குறித்து நாம் சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். அவைகள் மூலமாக ஆண்டவராகிய தேவன், நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றின ஆண்டவர், நம்முடைய விருப்பங்கள் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பூமியில சுகமா வாழணும், விதவிதமாக சாப்பிடணும், விதவிதமாக வீடுகளை கட்டி கொள்ள வேண்டும், விதவிதமாக வாகனங்கள், கலர் கலராக ட்ரெஸ்ஸு, என்னென்ன பொருட்கள் அவைகளெல்லாம் இருக்கோ அவைகளெல்லாம் பூமியில் ஆண்டவர் உண்டாக்கினார் நமக்காக. நமக்கு என்ன பிரியப்படுகிறோமோ அந்த பொருள் உலகத்தில் உண்டு, அந்த ஆகாரம் உலகத்தில் உண்டு, அந்த ஆடைகள் உலகத்தில் உண்டு. அவைகளெல்லாம் தேவன் தன்னுடைய பிள்ளைகளாக்கி நமக்கு உண்டாக்கி இந்த பூமியில வைத்தார். ஆனா அவருடைய விருப்பம் என்ன, அவருடைய பிரியம் என்ன, அவருடைய எதிர்பார்ப்பு என்ன, அதை இந்த நாளில் நாம் தியானிக்க போகிறோம், கற்றுக்கொள்ள போகிறோம். கர்த்தருக்கு பிரியமானது என்ன தலைப்பு, கர்த்தருக்கு பிரியமானது என்ன என்பது குறித்து நாம் தியானிக்க சிந்திக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். அருமையான ஒரு வார்த்தை. எபேசியன்ஸ் சாப்டர் 5 verse 10. கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். என்னைக்காவது சோதித்து பார்த்தீங்களா? உங்களுடைய ஆண்டவருக்கு விருப்பமானது என்ன, ஆண்டவருடைய விருப்பம் என்ன, ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறோமா அல்லது அவருக்கு விரோதமாக அல்லது அவருடைய எதிர்மாறாக வெறுப்பு உண்டாக்குகிறோமா? எனவே கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். எரேமியா புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் வசனம் 23, 24 ஆகிய வசனங்கள் கூட படிக்கிறோம். எரேமியா, the book of Jeremiah chapter 9 verse 23, 24. ஞானி தான் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தான் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யன் தான் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம்,
மேன்மை பாராட்டுகிறவன் பூமியில கிருபையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறத குறித்தே மேன்மை பாராட்டு கடவான் என்று கர்த்தர் சொல்லுகிறான். இவைகள் மேல் பிரியமாயிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எவைகள் மேலே? நீதியின் மேலே. நீதியும் கிருபையும் நியாயத்தையும் நீதியும் பூமியிலே ஆண்டவர் தயவு செய்கிறார். இவைகள் மேல ஆண்டவர் பிரியமா இருக்கிறார். நீதி நேர்மை இவைகள் மேலே அவைகளை செய்யும் பொழுது தேவன் நமக்கு அற்புதமாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிற தேவனா இருக்கிறார். எனக்கு அருமையான தேவச்சனமே, இந்த நாளுக்கு கூட சேஷுதமாக கர்த்தருக்கு பிரியமானது என்ன என்பது குறித்து நாம் தியானிக்கிற வேளையில எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களில் அந்த வார்த்தை வாசிக்கிற கர்த்தருக்கு பிரியமாக விசுவாசம். அந்த 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம் விசுவாசம். விசுவாசம் இல்லாமல் கர்த்தருக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் என்று பைபிள் சொல்லுகிறத பார்க்கிறோம். அப்போ விசுவாசத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறான். அந்த விசுவாசத்தோடு கூட அங்க விசுவாசித்த தேவ பிள்ளைகள் யார் என்பது குறித்தும் நமக்கு நன்றாக தெரியும். ஒரு ஆபேலா இருக்கலாம், ஒரு ஏனோக்கா இருக்கலாம். இவர்களுடைய விசுவாசத்தை குறித்து அந்த இடத்துல சொல்லப்படுகிறது. ஒரு பெரிய பட்டியலை அதுக்கு அடுத்ததை நம்ம பார்க்க போகிறோம் அந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில். எனவே எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருக்கு பிரியமானது என்ன? என்னாகம புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று வாசிக்கிறோம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். நம்முடைய ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம் என்று வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவச்சனமே, கர்த்தருடைய பிரியம் என்ன? சங்கீதங்களின் புஸ்தகம் 149ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம், கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறான், சாந்த குணமுள்ளவர்களை ரட்சிப்பினால் அலங்கரிக்கிறான். ஆண்டவருக்கு பிரியம் என்ன? ஆண்டவருக்கு பிரியம் என்பது குறித்து தான் நாம் வேதத்தில் வாசிக்கும். இப்போ கர்த்தருக்கு பிரியம் மத்தேயு புஸ்தகம் பிதாவாகிய தேவன் அருமையாக சொல்லப்படுகிற வார்த்தை மத்தேயு 3ஆம் அதிகாரம் 16-17 இயேசு கிறிஸ்து ஆனவர் யோர்தான் நதியிலே யோவான் ஸ்நானம் மூலமாக ஞானஸ்நானம் பெற்ற உடனே இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன் என்று தன்னுடைய பிரியத்தை குறித்து தன்னுடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்து குறித்து மேன்மை பாராட்டினார். யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் தந்து இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்தாராம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்து இவ்வுலகத்தில் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். எவ்வளவா அன்பு கூர்ந்தார், இவ்வளவா அன்பு கூர்ந்தார், எவ்வளவா அன்பு கூர்ந்தார் சொல்லவே இயலாது. 1-2 கணக்கு சொன்னா கூட அது முடிவு அடையும். பட் ஆண்டவருடைய அன்புக்கு முடிவே கிடையாது. அதனால தான் எபிரேயர்ல படிக்கிறோம், அன்பின் ஆழமும் அகலமும் நீளமும் உயரமும் எவ்வளோ என்று தெரியாது என்று சொல்லப்படுகிறது. மீகாவின் புஸ்தகத்தில் வாசிக்கிற அருமையான ஒரு வார்த்தை கீழே வாசிப்போம். அப்போ ஆண்டவர் தன்னுடைய அன்பு குறித்து எவ்வளவு அருமையாக சொல்லப்படுகிறார். உன்னத பாட்டின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் என் பிரியமே என் ரூபவதியே என்று சொல்லி ஆண்டவர் மணவாளன் மணவாட்டி சபையை பார்த்து அழைப்பு தருகிறதை பார்க்கிறோம். ஒரு அழகான வார்த்தையை சொல்லுகிறதை பார்க்கிறோம். மணவாட்டியை பார்த்து மணவாளன் பேசுகிற என் பிரியமானவளே, என் பிரியமே, என் உத்தமையே என்று ஆண்டவர் அருமையான கர்த்தருக்கு ஆண்டவர் அழைக்கிறதை பார்க்க. கர்த்தருக்கு பிரியமானவைகள் எவைகள்? கர்த்தருடைய பிரியம் தாம் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது. கர்த்தருக்கு பிரியமானது என்ன? எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், தான தர்மங்கள் நன்மைகள் உதவிகள். ஆகவே கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 9-10 வாசிக்கிறோம், விசேஷமாக உதவி செய்யுங்கள், விசுவாசி குடும்பத்துக்கு உதவி செய்யுங்கள், அநேகருக்கு செய்யுங்கள், முதல் விசுவாசி குடும்பத்துக்கு செய்யுங்கள் என்று சொல்லப்படுகிறது. தான தர்மங்கள் உதவிகள் செய்வது ஆண்டவருக்கு பிரியம். உதவிகளை கனியாகிய ஸ்தோத்திர பலி ஆண்டவருக்கு பிரியம்.
1 சாமுவேல் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 22, 23 வாசிக்கிறோம். சாமுவேல் தீர்க்கதரிசியானவர் சவுல் ராஜாவை பார்த்து கேட்கிறார், கீழ்ப்படிதல் ஆண்டவருக்கு பிரியம், செவி கொடுத்தல் ஆண்டவருக்கு பிரியம். ஏதோ உன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு ஏதோ ஒரு பலி செலுத்திட்டால் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நினைக்காத. அவருக்கு பிரியம் உன்னுடைய கீழ்ப்படிதல். அவருக்கு பிரியம் அவருடைய வார்த்தைக்கு நீ செவி கொடுத்து கை கொண்டு நடப்பதுதான் அவருக்கு பிரியம். மேக 6ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வசனங்களை வாசிக்கிறோம். மனுஷனே, நன்மை என்னதென்று உனக்கு ஆண்டவர் தெரிவித்திருக்க, அவருக்கு முன்பாக மனத்தாழ்மையா நடப்பதை அல்லாமல் வேற எதை ஆண்டவர் உன்னிடத்தில் எதிர்பார்த்து பிரியப்படுகிறார்? அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். விசேஷமாக ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, உற்சாகமா கொடுக்கிற இடத்துல தேவன் பிரியமா இருக்கிறாராம். உற்சாகமா கொடுக்கிற இடத்துல தேவனுடைய ஊழியத்திற்காக, சபைக்காக, ஊழியங்களுக்காக, சபை கட்டடங்களுக்காக, சபையினுடைய தேவைகளுக்காக, ஊழியக்காரனுடைய தேவைகளுக்காக விசுவாசிகள் சந்திக்கும் பொழுது, தேவ பிள்ளைகள் கொடுக்கும் பொழுது ஆண்டவருடைய ஆசீர்வாதம், ஆண்டவருடைய பிரியத்தையும் பெற்றுக்கொள்கிறீர்கள் என்று வேதம் சொல்கிறதை பார்க்கிறோம். இஸ்ரவேல் மக்கள் தேவனிடத்தில் பிரியமா இருக்கவில்லை. ஆகதான் ஆண்டவர் அவர்களை 40 வருடங்களாக வனாந்தரத்தில் சிலரை கொன்றே போட்டார், மரித்தே போனார்கள். அவருடைய கோபத்துக்குள்ளாக ஆளாகி மாண்டு போனார்கள். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் வசனம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். தேவன் அவர்களிடத்தில் பிரியமா இருக்கவில்லையாம். தேவன் அவரிடத்தில் பிரியமா இருக்கவில்லை. அவர்கள் அந்த வனாந்தர பயணத்தில் கர்த்தருக்கு அருவருப்பானதை செய்தார்கள், முறுமுறுத்தார்கள், அருவருப்பான வார்த்தைகளை பேசினார்கள், எதிர்த்து நின்றார்கள், கீழ்ப்படியாமல் போனார்கள், விக்கிரக ஆராதனை செய்தார்கள், ஊழியக்காரருக்கு எதிர்த்து நின்றார்கள், ஆண்டவருக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள், மாண்டு மடிந்தார்கள். நம்முடைய ஆவிக்குரிய பயணத்தில் பரலோகத்தை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறோம். முடிவு பரியந்தமும் நிலை நிற்கத்தக்கதாக ஆண்டவருக்கு கோபமூட்டாதபடிக்கு நம்முடைய வாழ்நாள் முழுவதும் அவருக்கு பிரியமாக நடக்க வேண்டும். முதலாவதாக கர்த்தருடைய பிரியம் என்ன என்பது குறித்து நாம் தியானித்தோம். இரண்டாவதாக, கர்த்தருக்கு பிரியமாக வாழ்ந்தவர்கள் யார்? சில பக்தர்கள். ஆண்டவருக்கு மிகவும் பிரியமாக, விருப்பமாக, அவருடைய இருதயத்துக்கேற்ற வண்ணமாக வாழ்ந்தவர்கள் சிலர் பக்தர்கள் நாம் பார்க்கிறோம். ஏனோக்கு கர்த்தரோடு கூட சஞ்சரித்தான். வாக் வித் ஆப் காட். ஏனோக்கு இஸ் வாக் வித் ஆப் காட். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 22 முதல் 24 வரை நாம் அருமையான அந்த வார்த்தை வாசிக்கிறோம். அருமையாக ஏனோக்கு குறித்து. ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான். தேவனோடு கூட ஐக்கியமா இருந்தான். தேவன் அவன் எடுத்துக்கொண்டான். அவன் எடுத்துக்கொள்வதற்கு முன்னதாக சாட்சி பெற்றான். அதோடு கூட கர்த்தருக்கு பிரியமாக வாழ்ந்தான். கர்த்தருக்கு பிரியமானவன் என்று அவன் சாட்சி பெற்றான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு பிரியம். அதே வண்ணமாக ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், 8ஆம் வசனம், 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். நோவா கர்த்தருக்கு பிரியமானவர். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். 120 வருஷம் பிரசங்கித்தார். தன் குடும்பத்தை ரட்சித்துக் கொண்டார். அநேகருக்கு ஆண்டவர் குறித்து சொன்னார். ஆண்டவருடைய அழிவு குறித்து சொன்னார். ஆண்டவருடைய வார்த்தைகள் எடுத்து சொன்னார். பட் சில பேர் செவி கொடுக்கவில்லை. தான் குடும்பம் மாத்திரம் கேட்டு 8 பேர் ரட்சிக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். ஏனோக்கு ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்ந்தார். நோவா ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்ந்தார். தானியேலின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் தானியேலை பார்த்து ஆண்டவர் சொன்னார், பிரியமான புருஷனே, பிரியமான புருஷனே. 2-3 வாக்கியங்கள் தானியேலை குறித்து பிரியமான புருஷன் என்று சொல்லி ஆண்டவர் அழைத்தார். 3 வேளை ஜெபிக்கிறவர், தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு காத்து கொண்டவர், தேவனை நோக்கி பக்தியா வாழ்ந்தவர், தேவனுக்காகவே வைராக்கியமா வாழ்ந்த தானியேலை குறித்து தானியேல் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் பிரியமான புருஷனே என்று கூட பேர் வைத்தார். அப்போஸ்தலர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம்.
என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று தாவீது குறித்து ஆண்டவர் அருமையான ஒரு வார்த்தை சொன்னார். அப்போஸ்தலர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல என் இருதயத்துக்கு ஏற்றவன். நம்ம சொல்ல முடியுமா? நம்ம பார்த்து சொல்ல முடியுமா? ஆண்டவர் என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவர், வானத்தையும் பூமி உண்டாக்கின ஆண்டவர், சகலத்தையும் படித்த ஆண்டவர் எத்தனையோ கோடி மக்கள் மத்தியில ஒரு மனிதனை குறித்து சொன்னார் என்றால் என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி எவ்வளவு அற்புதமான ஒரு வார்த்தை. 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலும் 1 சாமுவேல் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 12, 13லும் ஆண்டவருக்கு பிரியமானவனை, தனக்கு உண்மையான ஒரு ஆசாரியனை எழுப்புவான், தனக்கு பிரியமானவனை ஆண்டவர் எழுப்புவார். எனக்கு அருமையான தேவச்சனமே, சாமுவேல் சவுலோடு சொல்றார், உன்னை தள்ளி தனக்கு உண்மையா இருக்கிற, தனக்கு பிரியமா இருக்கிற வேறொருவனுக்கு அந்த ராஜ்யத்தை கொடுப்பார் என்று சொல்லி அங்க ராஜாவோடு பேசுகிற தீர்க்கதரிசியை பார்க்கிறோம். எனவே அருமையான தேவச்சனமே, தாவீதானவர் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவர், எனக்கு பிரியமானவன் சொன்னார். ஆகவே யோசுவாவும் காலேபும் ஆண்டவருக்கு பிரியம், உத்தமர்கள் ஆண்டவரை பின்பற்றினார்கள். என்னாகமம் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 8ஆம் வசனம் 24ஆம் வசனத்துல கர்த்தரை உத்தமமா பின்பற்றி கர்த்தருடைய இருதயத்தை கவர்ந்து கொண்டவர்கள் வனாந்தரத்துல மரணத்தை மேற்கொண்டு தங்களுக்கு தந்த பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துல பங்கு பெற்று கொண்டார்கள். தாசர்கள் யோசுவாவும் காலேபும். என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், 8ஆம் வசனத்திலையும் 6ஆம் வசனத்திலையும் வாசிக்கிறோம். காய குறித்து சொல்லப்படுது 3 யோவான் நிருபம், 3ஆம் யோவான் நிருபம் வசனம் 1-2ல வாசிக்கிறோம். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல இனி எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருப்பையாக என்று சொல்லி வேதம் சொல்லு. பிரியமானவனே, ஆண்டவருக்கு பிரியம், சபைக்கு பிரியம், தேசத்துக்கு பிரியம், சபைக்கு சமுதாயத்தில் பிரியம். நாம் எப்படி இருக்கிறோம்? ஆண்டவர் காயோ பார்த்து சொன்ன வண்ணமாக நம்ம பார்த்து சொல்ல முடியுமா? இயேசு கிறிஸ்து பிதாவாகி தேவனுக்கு பிரியம். ஆகவே சங்கீதங்களின் புஸ்தகம் 40ஆம் சங்கீதம் 6 முதல் 9 வசனங்கள், எபிரேயர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வசனங்கள், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16, 17, சங்கீதங்களின் புஸ்தகம் 40ஆம் சங்கீதம் 6 முதல் 9 வசனங்கள், எபிரேயர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வசனங்கள், மத்தேயு 3ஆம் அதிகாரம் 16, 17ல இயேசு கிறிஸ்து குறித்து சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை. சங்கீதங்களை வாசிக்கிறோம், பிதாவே உம்முடைய விருப்பம் என்னவோ உம்முடைய பிரியத்தின்படி உம்முடைய விருப்பத்தை நிறைவேற்ற நான் வருகிறேன்னு சொல்றார். எபிரேயர்ல வாசிக்கிறோம், தேவனுடைய விருப்பத்தை, தேவனுடைய பிரியத்தை நிறைவேற்றினார். மத்தேயுல எனக்கு பிரியமான என்னுடைய குமாரன் எனக்கு பிரியமானதை செய்வான். நம்முடைய பிள்ளைங்க நமக்கு விருப்பமானதை செய்யும் பொழுது அவங்க மேல எவ்வளவு ஆசை வைக்கிறோம், அவங்களுக்கு என்னென்னலாம் வாங்கி தரோம், அவர்கள் என்ன கேட்டாலும் நம்ம செய்யறோம். ஆனா நாம் உலகத்தில் இருக்க அத்தனை பேர் ஆண்டவருடைய பிள்ளைங்க. ஆண்டவருடைய பிள்ளைங்களா இருக்கிற நாம் நம்முடைய பிதாவாகி தேவனுக்கு எப்படி பிரியமா நடக்க வேண்டும், நம்முடைய பிதாவாகி தேவனுக்கு நாம் எப்படி ஒழுக்கமுள்ளவர்களாக நடக்க வேண்டும் என்பது குறித்து வேதம் நம்மை எச்சரிக்கிறது. இவர்கள் முன்வைத்து நமக்கு ஒரு பாடத்தை பைபிள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, ஒரு தானியேலை போல, ஒரு தாவீதை போல, ஒரு ஏனோக்கை போல, ஒரு நோவாவை போல, ஒரு யோபுவை போல, ஒரு யோசுவா காலேபை போல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போல இந்த உலகத்துல பிதாவாகி தேவனுக்கு நாம் பிரியமா வாழணும். மனிதன் எப்படி பிரியப்படுத்த வேண்டும், மனிதர்கள் எப்படி அவர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும், மனிதர்களுக்கு தகுந்த வண்ணமாக நாம் பிரியமாக நடக்க பிரயாசப்படுறோம். பட் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்னவென்றால், ஆண்டவர் எதிர்பார்க்கிறதே வேற. ஆண்டவர் எதிர்பார்க்கிறதே வேற. அவருக்கு பிரியமா இருக்கணும், அவருக்கு உத்தமனா இருக்கணும், அவருக்கு உண்மையா இருக்கணும், அவருக்கு விசுவாசம் உள்ளவனா வாழணும். அப்பதான் ஆண்டவர் நம்ம மேல பிரியப்படுவார். நாம என்ன நினைக்கிறோம், மனிதர்கள் பிரியப்படணும், அவர்களுக்கு ஏற்ற வண்ணமாக நாம் அழகுபடுத்திக் கொள்வது, நாம் நடிப்பது, நாம் பேசுவது, நாம் செயல்படுத்துவது, இவைகளெல்லாம் மனிதர்கள் என்ன நல்லவனாக சொல்ல வேண்டும். மனிதர்கள் நம்மை கொடுத்தா நல்லவன் சொல்லுவான், கொடுக்கலன்னா கெட்டவன் சொல்லுவான். அது நமக்கு தேவையில்லை. பட் ஆண்டவர், நம்ம உண்டாக்கின ஆண்டவரை சந்தோஷப்படுத்துறோமா?
அவருக்கு மகிமையா வாழ்றோமா, அவர் பிரியப்படுகிறார் நம்ம மேல, அதுதான் நாம் தியானிக்க வேண்டியது, அதுதான் கைக்கொள்ள வேண்டியதா இருக்குது. கடைசியாக மூன்றாவதாக, கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய வேண்டும். எவைகள், எப்படி, எங்கே, ஏன், எதற்காக என்று சொல்லி எல்லாம் கேள்வி கேட்டுக்கொள்ளலாம். ஆகவே கர்த்தருக்கு பிரியமானதை நாம் செய்ய வேண்டும். எவ்ரிடே எவ்ரிடே ஒவ்வொரு நாளும் அவருக்கு பிரியம் என்ன, அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிற அந்த உலகத்தில் ஒவ்வொரு நாளும் அவருடைய பிரியம் என்ன. சங்கீதங்களின் புஸ்தகம் 143 சங்கீதம் 10 வசனத்தில், சங்கீதங்களின் புஸ்தகம் 143:10, சாம்ஸ் 143:10, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், நீரே என் தேவனுடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில நடத்துவாராக. அவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை. எனக்கு அருமையான தேவச்சனமே, கர்த்தருக்கு பிரியமாக இந்த பக்தன் ஜெபிக்கிறார். என்ன ஜெபிக்கிறார்? ஓ லார்ட், ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். ஓ லார்ட் டீச் மீ, லேர்ன் டு மீ. லேர்ன் பண்ணுங்க, என்ன எனக்கு டீச் பண்ணுங்க, எனக்கு உதவி செய்யுங்க. நான் எப்படி உங்களுக்கு பிரியமா நடத்தணும், நான் எப்படி உங்களுக்கு பிரியமா வாழணும், எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கதறி ஜெபிக்கிற அந்த ஜெபத்தை தான் நான் பார்க்கிறேன். எனக்கு அருமையான தேவச்சனமே, கர்த்தருக்கு பிரியமாக வாழ்வது. கலாத்தியர் 1:10 வாசிக்கிறோம், மனுஷனையா தேவனையா யாரை நாடி நான் போதிக்கிறேன்? மனுஷனை நாடி போதிக்கிறனா இருந்தால் கிறிஸ்துவின் ஊழியக்காரனா இருக்க மாட்டேனே. எனவே சத்தியத்தை சத்தியமாக போதிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. மனிதர்களுக்காக அல்ல, ஆண்டவருக்காக. எபேசியர் 6:6 கூட வாசிக்கிறோம், மனுஷருக்கென்று நீங்கள் பிரியமா இருக்க விரும்புக, மனுஷருக்கு பிரியமா இருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரனாக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி தேவனுடைய பிரியத்தின்படி ஊழியம் செய்யும் என்று வேதம் நமக்கு எச்சரித்து கட்டளிடுகிறதை நான் பார்க்கிறோம். ஆண்டவருக்கு பிரியம். ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய உதவி செய்யும். முதலாவதாக ஜெபம் ஆண்டவருக்கு பிரியம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6 வசனம் 9 முதல் 13 வசனங்களில் மாடல் பிரேயர், கர்த்தருடைய ஜெபம், த லார்ட்ஸ் பிரேயர், என்ன அருமையான ஒரு வார்த்தை. அதை நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா? கர்த்தருடைய ஜெபம் இன்றைக்கும் சில சபைகளில் செயல்படுகிறார்கள். அவைகளெல்லாம் நிறைவேறிவிட்டது. ஆகவே எப்படியாக ஒரு மாதிரியான ஜெபத்தை கற்றுக் கொடுத்தார்? நீதிமொழிகள் 15:8 செம்மையானவருடைய ஜெபம் ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமா. செம்மையானவருடைய ஜெபம் ஆண்டவருக்கு ரொம்ப பிரியம். இயேசு கிறிஸ்து மேல பிரியம் வைத்ததற்கு பிதாவாகிய தேவன் காரணம் ஒன்று உண்டு. என்னவென்றால் அவர் எப்பொழுதும் ஜெபிக்கிறவர். மார்க் எழுதின சுவிசேஷம் 1:35 அதிகாலையில் இருட்டோடு எழுந்து வனாந்தரமான இடத்துல போய் ஜெபம் பண்ணினார் இயேசு கிறிஸ்து. ஆகையினால தான் சங்கீதம் 55:22 வாசிக்கிறோம், காலை மாலை அந்தி மத்திய சந்தியான வேலைகளிலே என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். மார்னிங், ஈவினிங் அண்ட் ஆஃப்டர்நூன் இருக்கு. ஆகவே இயேசு கிறிஸ்து காலைதோறும் ஜெபித்தார். மத்தேயு 14:23 ஆஃப்டர்நூன், சாயங்காலத்தில் ஆண்டவர் ஜெபித்தார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் அந்த கெத்செமனே தோட்டத்தில் அவர் ஜெபித்த ஜெபம் இரவெல்லாம் ஜெபித்தார். ஆகவே லூக்கா 6:12 வாசிக்கிறோம், இரவு முழுவதும் ஜெபித்தார். லூக்கா 6:12. லூக்கா எழுதின சுவிசேஷம் 21 முதல் 38 வசனங்களில் இரவெல்லாம் ஒலிவ மலையில் போய் ஜெபம் பண்ணார், பகலெல்லாம் தேவாலயத்தில் வந்து பிரசங்கம் பண்ணினார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படி இருக்கிறோம்? பகலெல்லாம் என்ன செய்கிறோம்? இரவெல்லாம் என்ன செய்கிறோம்? ஃபுல் டைம் மினிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. நான் ஃபுல் டைம் ஒரு டைமாவது பைபிளை வாசித்தாங்களே என்னவோ தெரில. எனக்கு வாசிக்கணும்.
ப்ளீஸ் வாசித்தவர்களுக்கு நன்றி. வாசிக்காதவங்க வாசிங்க. பைபிளை வாசிக்கணும், ஊழியம் செய்யணும், ஜெபிக்கணும், ஆண்டவருக்கு மகிமையாக வாழணும். இரவெல்லாம் ஜெபித்தார், பகலெல்லாம் ஊழியம் செய்து ஜெபித்தார், மாலையில ஜெபித்தார், காலையில ஜெபித்தார், மத்தியானத்தில் ஜெபித்தார், சிலுவிலை மரண நேரத்தில் கூட ஜெபித்தார். அவருடைய வாழ்வே ஜெபம். ஆகவே ஜெபமே ஜீவன், ஜீவித்திற்கு இதுவே சட்டம் என்று பாடல் உண்டு. ஜெபம் ஒவ்வொருடைய வாழ்வில் மிக முக்கியமானது. ஊழிக்காரர் 2 ஹவர் 3 ஹவராவது ஜெபிக்கணும். விசுவாசி 2 ஹவராவது ஜெபிக்கணும். ஊழிக்காரர் 3 ஹவராவது ஜெபிக்கணும். ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கணும், அவருடைய சமூகத்தில் நிற்கணும். அதுதான் ஆண்டவருக்கு விருப்பம். ஜெபம் ஆண்டவருக்கு விருப்பம். 2வதாக விசுவாசம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் அவரை தேடுகிறவர்கள் அவர் உண்டு என்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம், நம்பிக்கை ஆண்டவர் மேல வைத்து வாழ வேண்டும். அவர் இருக்கிறார் என்றும், அவர் பலன் அளிக்கிறார் என்றும், அவர் நம்ம கூட இருக்கிறார் என்றும், அவர் நமக்கு உதவி செய்கிறார் என்றும், ஜீவனுள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். 2வதாக விசுவாசத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். 3வதாக ஆராதனை. ஆராதனை ரொம்ப பிரியம் அவருக்கு. ஆராதனை ரொம்ப பிரியம். பரலோகத்திலே ஆராதனை 24 மணி நேரம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று வெளிப்படுத்தின விசேஷத்தில் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலும், ஏசாயா புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 2, 3 ஆகிய வசனங்களிலும் சேனைகளின் கர்த்தர் சேராபின்கள் கேராபின்கள் மத்தியில் போற்றப்படுகிற தேவனா இருக்கிறார். எனவே ஆராதனை ரொம்ப பிரியம் அவருக்கு. அந்த ஆராதனை எப்படிப்பட்டதா இருக்கணும்? ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், அப்படி இருக்க சகோதரர்களே, நீங்கள் உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஆராதனை செய்யுங்கள். இதுவே நீங்க செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை, ஆண்டவருக்கு பிரியம். இது ஆண்டவருக்கு பிரியம் என்று சொல்லப்படுகிறது. ஆராதனை ரொம்ப பிரியம். ஆராதனை பிரியப்படுகிற தேவன். ஆகதான் அந்த ஆராதனை நம்பர் 1 இருந்தவர் தாவீதானவர். பாடலாம் ஆண்டவரை துதிப்பார். அந்த சங்கீதமே பாடல் சங்கீதம் இல்லைங்களா? அதுக்கு பேரே சங்கீதம் என்று பேர் வச்சுட்டாங்க. பாட்டு பாடினா ஆண்டவர் மகிமை, ஆராதனை செய்த ஆண்டவருக்கு மகிமை. ஆராதனை அப்படின்னு சொன்னா, ஆராதனையில எவைகளெல்லாம் இருந்தால் அது ஆராதனை என்றால், ஆராதனை அப்படின்னு சொன்னால் அவைகள் ஜபம் இருக்க வேண்டும், பாடல் இருக்க வேண்டும், துதி ஸ்தோத்திரம் இருக்க வேண்டும், கர்த்தருடைய வார்த்தை இருக்க வேண்டும், கடவுளுடைய ஆண்டவர் ஊழியத்துக்காக செலுத்த வேண்டிய கடவுள் ஆண்டவருடைய வார்த்தை இருக்க வேண்டும், காணிக்க பகுதி இருக்க வேண்டும், ஆண்டவருடைய பந்தில் கையிடுகிற கர்த்தருடைய பந்து இருக்க வேண்டும். கர்த்தருடைய பந்து, காணிக்க பகுதி, தேவனுடைய வார்த்தை, செய்தி நேரம், துதி ஆராதனை, ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்றது, பாடல், ஜெபம், இவைகள் எல்லாம் சேர்ந்து தான் ஆராதனை. நீங்க சாப்பிட்டீங்களான்னாக்கா சாப்பிட்டேன்னு சொல்லுவாங்க. என்னென்னலாம் சொல்லுவாங்க? எல்லாத்தையுமா சொல்லுவாங்க. சோறு சாப்பிட்டேங்க, குழம்புங்க, மீன் குழம்புங்க, ஊறுகாங்க, பொரியலுங்க, கூட்டுங்க, அப்பளங்க, இதெல்லாமா சொல்லுவாங்க? சொல்ல மாட்டாங்க. சாப்பிட்டேன், ஆகாரம். அதே நமக்கு ஆராதனைன்னா இந்த பகுதியிலெல்லாம் வந்து இணைந்தது தான் ஆராதனை. எனக்கு நிறைய பேர் ஒன்னே ஒன்று தான், பாடல் பாடி ஆண்டவருக்கு ஆராதனை செஞ்சா அது மட்டும்தான் ஆராதனை. அதெல்லாம் ஆராதனை எல்லாமே இணைந்து தான் ஆராதனை. ஆண்டவருக்கு ரொம்ப பிரியம் ஆராதனை. ஆராதனைனாவே ஆண்டவர் அவ்வளவு மகிமைப்படுவார், அவ்வளவு மகிமைப்படுவார். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிற நாம் அவருக்கு பயபக்தியாக ஆராதனை செய்யும்படியாக நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்படும். அசைவில்லாத ராஜ்யம் நம்ம அசையணும் ஆண்டவருக்காக. 3 பக்தர்கள், எபிரேயர் பக்தர்கள், பாக்கியவான்கள். தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17, 16, 17 வாசிக்கிறோம், நாங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர், எங்களை விடுவிக்க வல்லவர், எங்களுக்கு உதவி செய்ய வல்லவர், எங்களை ஆசீர்வதிக்க வல்லவர், எங்க கூட இருக்கிற ஆண்டவர் வல்லவரா இருக்கிறார். ராஜாவாக்கி நேபுகத்நேச்சரே, நீர் எங்களை அக்கினி ஜோலையில போட்டாலும், அக்கினி ஜோலையில போட்டாலும், அக்கினி நெருப்புல போட்டாலும் நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன், நாங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை விடுவிக்க வல்லவர், எங்களை தப்புவிக்க வல்லவர், எங்களுக்கு உதவி செய்ய வல்லவர். அவர் ஜீவனுள்ள தேவன்,
உன்னோடு கூட நாங்கள் எதிர்த்து நிற்பதற்கே தைரியத்தை தர்றது நீங்கள் ஆண்டவர். நீதான் இந்த ராஜா, இந்த தேசத்துக்கு மட்டும்தான் ராஜா, இந்த உலகத்துக்கும் பரலோகத்துக்கும் சர்வத்துக்கும் ராஜா எங்கள் ராஜா என்று சொல்கிறார். எனக்கு அருமையான தேவச்சனமே, அவங்களோட விசுவாசம் அவங்கள ரட்சித்தது, அவங்கள விசுவாசம் அவங்களை காப்பாற்றினது. நான்காவதாக வேதத்துல பிரியமா இருப்பது. வேதத்துல நான் பைபிளை நேசிக்கிறேன்னு சொல்லுவாங்க, அதை வாசிக்க மாட்டாங்க. பைபிளை நேசிக்கிறது மட்டுமல்லாமல் அதை வாசிக்கணும். அதுதான் சங்கீதம் 1 சங்கீதம் 2 வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அதை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்காலில் ஓரமான நடப்பட்டு தான் காலத்தில் தான் கனிய தந்து இல உதிராந்து இருக்கிற மரத்தை போல இருப்பான். கர்த்தருக்கு மகிமுண்டாகட்டும். சங்கீதம் 119 சங்கீதம் 77 வசனத்தை வாசிக்கிறோம். நாள் முழுவதும் அது என் தியானம், நாள் முழுவதும் அது என் தியானம். எவ்ரி டே full day my meditation, it is Bible, the wonderful. எனவே யோசுவா புஸ்தகம் 1 அதிகாரம் 6 வசனம் 7 வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருந்து வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் அது உன் வாயை விட்டு பிரியாமல் இருப்பதாக, அப்பொழுது உன் வழியை வாக்கி செய்வார். your life in success, everything success. ஆண்டவருடைய வேதத்தில் பிரியமா இருந்து அதை பிரியமாக ஏற்றுக்கொண்டு அதுக்கு செவி கொடுக்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது, ஏசாயா புஸ்தகம் 66 அதிகாரம் 2 வசனத்தில் என் வசனத்துக்கு நடுங்குகிறவனே நான் நோக்கி பார்க்கிறேன் என்றார். என் வசனத்துக்கு நடுங்குகிறவனே நோக்கி பார்க்கிறேன். ஆண்டவர் எவ்வளவு அருமையானவர் நம்முடைய ஆண்டவர். வேதத்தின் மேல பிரியம். பைபிளை படிக்கணும். 55 அல்லது 60 முறை பைபிளை வாசித்து கொண்டு இருக்கிறேன். இன்னும் அதிகமாக வருஷத்துக்கு 2 முறை வாசிப்பேன் சில நேரங்களில். இப்போ வருஷத்துக்கு ஒரு டைம். ஏன்னா இந்த செய்திகளெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது டைம் கொடுக்கணும், வாசிக்கணும், பைபிளை வாசிக்கணும். ஓசையா புஸ்தகம் 4 அதிகாரம் 6 வசனம், ஓசையா புஸ்தகம் 8 அதிகாரம் 12 வசனம், வேதத்தை மறக்கக்கூடாது, வேதத்தை நேசிக்க வேண்டும், வேதத்தை வாசிக்க வேண்டும். ஆகவே எனக்கு அருமையான தேவச்சனமே, சங்கீதங்கள் புஸ்தகம் 119 சங்கீதம் 165 வசனம், 163 வசனம், சங்கீதங்கள் புஸ்தகம் 119 சங்கீதம், சங்கீதங்கள் புஸ்தகம் 119 சங்கீதம் வசனம் 165 163, பொய்யை பகைத்து அறிவிருக்கிற உம்முடைய வேதத்தையோ நேசிக்கிறேன். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. வேதத்தை நேசிக்கும் அநேக வார்த்தைகள் உண்டு. வேதத்தை நேசித்து தன்னுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தி கொண்ட எஸ்ரா தன் வேதத்தை வாசித்து தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்தவர்கள். எனக்கு அருமையான தேவச்சனமே, கர்த்தருக்கு பிரியமானது என்ன? கர்த்தருக்கு பிரியமானது என்ன? மனிதர்களாகிய நாம், உலகத்தில் மனிதனுக்கு பிரியமாக வாழ கற்றுக்கொண்ட நாம், தேவனுக்கு பிரியமாக வாழ இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு உதவி செஞ்சிருக்கிறார். இந்த பாடங்களை இருதயத்தில் வைத்துக் கொள்ளுவோம், மற்றவங்களுக்கும் சொல்லுவோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. எனக்காக ஜெபியுங்கள், உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். உங்களை யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். மீண்டுமாக கர்த்தர் உங்களை யாவரும் ஆசீர்வதிப்பாராக. God bless you all. God bless you.